நான் தேவனால் பிறந்திருக்கேன், அழிவில்லாத வித்தினால், என்னென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய வித்தினால் பிறந்திருக்கிறேங்கிற இந்த வெளிப்பாடெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா வியாதி பலவீனம் உங்களுக்குள்ள வேலை செய்யவே முடியாது. கனி கொடுக்காட்டு நான் சவிச்சுருவார் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இது மரணத்தை தான் உண்டாக்கும். எப்படி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, நம்ம எப்படி வாழலாம் அப்படி கேட்கணும். ஜீவனை உண்டாக்குற காரியங்கள் இதை கேட்க 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 இது நமக்குள்ள வேலை செய்யும். 613 கற்பனையை நிறைவேற்றினா தான் நீதி. ஆனா 613 அவர் நிறைவேற்றி அந்த நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆவிக்குரியவனை ஒருவனும் நிதானித்து அறியான்கிறார். உங்களுக்கு வருகிற மேன்மை உயர்வை, உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம், உங்களுக்கு வர்ற செல்வத்தை எவனாலே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க கேட்கறீங்களோ கேட்கலையோ, நீ கேட்கறதுக்கு முன்பாகவே அவர் நீதி உள்ளவர் என்ன செய்றாரா, நமக்காக பரிந்து பேசுகிறார். கெட்டு போவதில்லை அப்படின்னா உங்களை யாராலும் அழிக்க முடியாது. அப்படி அழிக்க நினைச்சு வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களை என்ன செய்யும்? பாதுகாக்கும். புசிக்கிற மரணத்தையும் ஜீவனையும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு அப்படிங்கிறார். அப்ப வாய் அதுல பிரியப்பட கனியை புசிப்பார்கள். நீங்க ஜீவனை பேசிங்கன்னா அது உங்களுக்கு பலனா வரும். நீங்க ஆசீர்வாதத்தை பேசினா அது உங்களுக்கு பலனா வரும். கஷ்டமா இருக்கு, அது பண்ணுது இது பண்ணுது அப்படின்னா அது வரும். ஆசீர்வாதமான காரியங்களை நீங்க அறிய 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 அந்த கனியை நீங்க புசிக்க 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 அது உங்க வாழ்க்கை அப்படியே உண்டாகும்.